எல்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கீங்களா? நீதிமானாக மாற்றும் நீதி நீதிமொழிகள் 14வது நாளாக இருக்குது. 14வது அதிகாரத்தை பற்றி இப்போ 14வது அதிகாரத்தை 1வது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை எப்பொழுதும் கட்டப்படுகிறார். ஏன்னா அவள் புத்தியாக இருக்கிறாள். ஆனால் நம்ம நீதிமானம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? புத்தியாக இருக்க முடியும். புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு நன்மையான காரியங்களை தான் செஞ்சுட்டு இருப்பாப்புல. அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுறாங்க. புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க? தன் கையில இடித்து போடுறாங்க. புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையில் ஏதோ பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் புத்தி தட்ட பேசிடுவாப்புல. அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்லுவாப்புல. முதல்ல பேசிடுவாப்புல, திட்டிடுவாப்புல, அப்புறம் யோசிக்கிறது. ஐயோ நான் திட்டிட்டேன்னு சொல்கிறோம். அது புத்தி இல்லாத ஸ்திரீகள் அது மாதிரி பண்ணுவாங்க. புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு என்ன நன்மையான காரியங்கள் செய்வார். ஒரு குடும்பத்தில் புத்தியுள்ள ஸ்திரீ இருந்தால் அது வீடு ஐஸ்வர்யமான மாறும். புத்தியில்லாத ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க? வீட்டை இடிக்கிறான்னு என்ன பண்ணுவாங்க? வீணாக கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. கணவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. கேட்காம கடனை வாங்குறது பண்ணுறது. அப்போ கடை எல்லாம் 3 பின்னால் சீட்டு போடுறதுன்னு சொல்லி அங்கங்கே போடுவாப்புல. அவன் ஓடிடுவான். ஓடுறது பின்னால் தான் கணவன்கிட்ட சொல்லுவாப்புல, ஐயா பணமெல்லாம் போச்சுங்க அப்படின்னு. இது புத்தியில்லாத ஸ்திரீகள். புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க? எதில் போடணும், எதில் டெபாசிட் பண்ணணும், என்ன பண்ணணும்னு நல்ல ஆரோக்கியமான வீட்டுக்கு வேண்டிய ஆரோக்கியமான காரியங்களை மட்டும் செய்வாப்புல. அதனால் புத்தியுள்ள ஸ்திரீகளை என்னங்க? அவங்கள தான் அவங்க நடக்கையல்பா நீதிமானாக இருக்க முடியும்னு சொல்கிறாப்புல. மூடன் வாயினாலே அவன் அகந்தைக்கு ஏற்ற மிலாறுண்டு, ஞானவான்கள் உதவிகளோ அவர்களை காப்பாற்றுங்கிறப்ப. ஞானவான்கள் உதவி காப்பாற்றுங்கிறப்ப. ஞானமாக இருந்தால் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய முடியும். இல்லைன்னு முடியுங்களா? எல்லாத்தையும் ஞானமாக நடக்கணும். தேவன் கொடுத்த ஞானத்தின்படி நடந்தால் தான் நம்மளை பார்க்க முடியும். அதுவும் சொல்கிறேன். மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான்ங்களப்பா. பொய் சாட்சிக்காரனும் பொய்யை ஊதுகிறான். மெய்சாட்சிக்காரன் எப்போவுமே பொய் சொல்ல முடியும். ஏன்னா அவனுக்கு தேவனுடைய கிருபை இருக்கிறனால, அவன் நீதிமானாக இருக்கிறனால என்னங்க பொய் பேச மாட்டான், பொய் சாட்சி சொல்ல மாட்டான். ஆனால் பொய் சாட்சி கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் இருக்குது. பொய்யே சொல்ல மாட்டான். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானுடைய கூடாரமோ செழிக்குங்களா. துன்மார்க்கனுடைய அழிஞ்சு போகும். ஏன்னா துன்மார்க்க பணம் வந்த பணம் பூராமே நான் அழிவில் கொண்டு வரும். பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டார், லஞ்சம் வாங்கிட்டார். இப்போ அவனை கஷ்டப்பட்டு அவன் சேர்த்த பணம் பூரா என்னாச்சு? ரைட்டு வந்துட்டாங்கன்னா ரைட்டு வந்துட்டு எல்லாம் பிடிக்கிட்டு போகிறாங்க, வேலையும் போச்சு. இப்போ அவன் அழிமா இருக்குது, துன்மார்க்கம் வந்தது. ஆனால் செம்மையான கொஞ்சம் சம்பளத்தில் இருந்தாலும் போகுது. அதுலேருந்து அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறனால அவன் எப்பொழுதும் நிலைத்திருப்பான். அவன் வீடு எப்போவுமே செழிப்பாத்தார். இப்போதுக்கு பார்த்தா செழிப்பு இல்லாமல் இருக்கும். ஆனாலும் அந்த நீண்ட நாள் வாழக்கூடிய தன்மை குழந்தைகள் முதல்படி எல்லாருமே தேவனுக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. முற்கோபை மதிகேட்டை செய்வான், துர்சிந்தனைக்காரனோ வெறுக்கப்படுகிறான். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்க நீதிமானுடைய வாசற்படிகளும் குனிவது உண்டு சொல்கிறார்கள். ஏன்னா நம்ம தான் இருக்கேன். தீயோர் நல்லோர் முன்பாக குடிய வேண்டியதாக இருக்குது. தீமை செஞ்சீங்கன்னா நல்லோர் முன்னாலும் குனிஞ்சால் ஆக வேண்டியது. அப்போ தீமையை செய்ய மாட்டோம். நீதிமான்கள் எப்பொழுதும் தீமை செய்யாதவர்களாக இருப்பாங்க சொல்கிறாப்புல. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் சொல்கிறார். கர்த்தர் நம்புவர்களுக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க, எப்போ திட நம்பிக்கையோடு இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க? நீதிமானம் மாறணும்னா கர்த்தரை முன்னிட்டு பார்க்கணும்னு சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மட்டும் நம்ம செய்யணும். புத்திமூன்று இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியினிடத்தில் உள்ளத்திலோ வெளிப்படும். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் நிகழ்ச்சி. நீதி என்ன ஜனத்தை உயர்த்தும், பாவம் தான் இப்போ தமிழை தாழ்ச்சி இகழ்ச்சியாக கொண்டு போகும். அப்போ நம்ம நீதிமானம் ஆகணும்னா எப்போவும் நீதிமாக இருந்து பாருங்கள். ஜனங்கள் மத்தியில் நீங்கள் உயர்வு தேடுவீங்க, உயர்வு அடைவீங்க. உயர்வு அடைந்து தேவனுக்கு சமூகத்தில் எப்பொழுதும் நீங்கள் நிலைத்திருப்பீங்க. கனி கொடுக்கக்கூடியும் ஜீவிக்கும். அதனால் நம்ம நீதிமொழிகளின் படி நடந்து நீதிமானாக மாறி தேசத்துக்கு சமாதானம் தரும்படியாக ஒவ்வொருவரும் நீதிமானாக மாறும்படியாக தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக.